குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் ஏற்பட்டுள்ள அரசியல் விளைவுகள் மற்றும் தேசிய அளவில் ஏற்பட்டுள்ள விவாதங்கள், போராட்டங்கள் தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்களுடன் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது முத்தரசன் சார், இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தவரை தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கான நாட்கள் நெருங்கிவிட்டன. கூட்டணி தொகுதி பங்கீடு பல்வேறு மாநிலங்களில் நிறைவடைந்து விட்டன. தமிழகத்திலும் இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு இடங்கள் கூட இன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் ஆகிய 2 இடங்களை ஏற்கனவே போட்டியிட்ட அந்த இடங்களிலேயே போட்டியிடுகிறது. இந்த 2 தொகுதிகளை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? இந்த 2 தொகுதியில வெற்றி பெறுவோம் என்பது மட்டுமல்ல, நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 39 இடங்கள், சென்ற தேர்தலில் இதே அணிதான் 38 இடங்களில் வெற்றி பெற்றது. பாண்டிச்சேரியில் ஒரு இடம் 30 இடத்தில் வெற்றி பெற்றோம். தேனி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எங்களது கட்சியில் இருந்தது. அதுக்கு காரணம் ஓபிஎஸ் அவருடைய சொந்த தொகுதி என்கிற முறையோட அவருடைய சொந்த செல்வாக்கள் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களது அணி அப்படியே இருந்தது. அதே அணி தான் இன்றைக்கும் தொடர்கிறது. திமுக தலைமையில் காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி, திராவிடர் கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று எங்களது அணி அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்கிறது. மேலும் ஒரு கட்சி மக்கள் நீதி மையம் எங்களை ஆதரிக்கிறது. அப்போ சென்ற தேர்தலில் இருந்ததை விட மேலும் பலமடைகிறோம். அதனால் எதிர்த்தரப்புல சென்ற தேர்தலில் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து நின்றும் கூட எங்களை தோற்கடிக்க முடியாத நிலையில் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க என்பது தெரியும். ஆகவே நாகப்பட்டினம், திருப்பூர் மட்டுமல்ல, 40 தொகுதிகளிலும் நாங்கள் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறுவோம் என்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நீங்க சொல்றீங்க, இப்போ கடந்த முறை இருந்த கூட்டணியில் இந்த தடவை அந்த கூட்டணி அப்படியே தொடர்கிறது என்று கூறுகிறீர்கள். ஆனால் 2 ஆண்டுகள் ஆட்சி முடிவடைந்திருக்கிறது. இந்த ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் மற்றும் பல்வேறு தரப்பினரும் இடையே இந்த போராட்டங்கள் மற்றும் இந்த வெள்ள நிவாரண பணிகள் ஆகியவற்றை சிறப்பாக செய்திருந்தாலும் அதில் பல்வேறு அதிருப்திகள், ஏன்னா பல்வேறு இந்த எதிர்ப்புணர்வுங்கிறதே இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை இந்த அரசின் மீது இல்லை என்று நீங்க சொல்றீங்களா சார்? நடப்பது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல். நாடாளுமன்றத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்யவில்லை என்பதுதான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மையமான கருத்து. மத்தியில் உள்ள ஆட்சி தான். நீங்கள் குறிப்பிடுவதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 2 ஆண்டு காலத்தில் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது குறிப்பா நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதிமுக ஆட்சியில் இருந்தது, மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் முதல் கொரோனா தொற்று தொடங்கியது. அந்த கொரோனா தொற்று தொடங்கிய பொழுது எங்களது அணியின் சார்பில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே சேர்ந்து அன்றைக்கு நாங்கள் விடுத்த வேண்டுகோள், ஒரு ரேஷன் அட்டைக்கு 5000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். முதலமைச்சர் அதை மறுக்கல. அன்றைய முதலமைச்சர் மறுக்கல. நிதி கிடையாது, அதனால 1000 ரூபா தரணும், 1000 ரூபா கொடுத்தாரு. தேர்தலில் நாங்கள் என்ன சொன்னோம்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கேட்ட 5000ல் 1000 கொடுக்கப்பட்டிருக்குது, பாக்கி இருக்கிற 4000 வழங்குவோம் என்று திமுக அறிக்கையில் சொல்லப்பட்டது. 4000 கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு, நகரப்புற பெண்களுக்கு நகரப்புற பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்கள் நடைமுறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கு. இன்னும் பிரச்சனைகள் இருக்கா? பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அரசு பணியாளர்களுக்கான பிரச்சனைகள், ஆசிரியர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர் பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்காக அவர்கள் போராடுகிறார்கள். தங்களுடைய கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்கள். இன்றைக்கு கூட நான் காலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு நேரம் போராட்டத்தான் போனேன். குறிப்பாக கோயில் மனைகளை குடியிருப்பவர்கள் அதுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற வாடகை முறையை ரத்து செய்து பகுதி முறையாக கொண்டு வர வேண்டுங்கிற கோரிக்கை, அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்படி ஆர்ப்பாட்டங்கள் இயக்க நடக்கிறது என்கிற காரணத்திற்காக இது திமுக அரசாங்கத்திற்கு எதிராக மாறிவிடும் என்று யாரும் கற்பனை செய்ய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. தங்களுடைய கோரிக்கைக்கு போராடுகிறார்கள், அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். அரசு அவ்வப்பொழுது தலையிட்டு பல பிரச்சனைகளை தீர்த்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது, மக்களுக்கு தெரியும்.
ஒன்றிய அரசாங்கம் எந்த உதவியும் செய்யாமல், குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த புயல் மழை வெள்ளம் 9 மாவட்டங்கள் பாதித்தது. மக்களுடைய வாழ்க்கை நிற்கதியானது. வீடு கிடையாது, வீட்டை விட்டெல்லாம் வெளியில ரோட்ல இருந்தாங்க. பண்ட பாத்திரங்கள் எல்லாம் தண்ணியில மிதந்து போச்சு. துணிமணிகள் கிடையாது. வாழ்க்கையே என்ன என்கிற மிக மோசமான நிலைமை. ராஜ்நாத் சிங் வந்தாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஹெலிகாப்டர்ல சுற்றி பார்த்தாரு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தென் மாவட்டங்களுக்கு வந்தாங்க, பாதிக்கப்பட்ட இடங்களை பார்த்தாங்க. இவைகளுக்கெல்லாம் மேலாக ஒன்றிய அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட உயர்மட்ட குழு 9 மாவட்டங்களுக்கும் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்த்தது. முதலமைச்சரை சந்தித்து பேசிவிட்டு சென்றது. மாண்புமிகு முதலமைச்சர் பிரதமர் கொடுத்த நேரத்தில் இரவு 10:30 மணிக்கு சென்று சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்தினார். அது போதாதென்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு அவர்களுடைய தலைமையில் எங்கள் கட்சியை சேர்ந்த தோழர் சுப்பராயன் உட்பட 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து 37,000 கோடி ரூபாய் நிதி வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். விரைவாக உங்களுக்கு பணம் கொடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அவர்களும் தெரிவித்தார்கள். ஆனால் இன்று வரையில் ஒரு பைசா கிடையாது, ஒரு பைசா கொடுக்கல. அப்ப மக்களுக்கு யார் மீது கோபம் வரும் அப்படின்னா ஒன்றிய அரசாங்கத்தின் மீது தான் கோபம் வரும். ஒத்த பைசா கூட ஒன்றிய அரசு நிதி இல்லாம மாநில அரசே அனைத்தையும் சமாளித்திருக்கிறது. ஒரு ரேஷன் அட்டைக்கு, குடும்ப அட்டைக்கு 6,000 ரூபாய் நிதி வழங்கி இருக்கிறது. பொங்கல் பண்டிகைக்கு உரிய பண்டிகை பொருட்களையும் ரூபாயும் வழங்கி இருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் நல்லதையும் பார்ப்பாங்க, கெட்டதையும் பார்ப்பாங்க. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த புறக்கணிப்பு, தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய செயல், தமிழ் மக்களை புறக்கணிக்கக்கூடிய செயலை ஒருபோதும் மறந்து விட மாட்டார்கள். அதனால மக்கள் இந்த சின்ன சின்ன போராட்டங்கள், பிரச்சனைகள் இதன் காரணமாக எதிராக போய்விடும் என்று நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், இந்த அணி ஒரு அரசியல் ரீதியாக பலமான அணி, அமைப்பு ரீதியாகவும் பலமான அணி. இந்த தேர்தலை எதிர்கொள்ளும், வெற்றியும் பெறும்.